சே லட்சுமி சரஸ்வதி பார்வதி பார்வதி போய் எல்லாம் அந்த கங்கா கணக்கு முடிச்சிட்டிய. இப்போ தண்ணியை பிடிக்காருன்னா தண்ணியில் பூரா அசிங்கம் பண்ணுதான். கடவுள் இப்போ உட்காந்து இந்த கணக்கை பிடிக்காரு. எல்லாம் படித்து அறிவாளியை பூரா பாருங்கடா, முட்டா பையடா, படிச்சிருக்கேல, என்னடா படிச்சிருக்க? அழிக்கிறதுக்கு படிச்சிருக்கேடா. கல்வி படிப்பு அழிக்கிறதுக்கு படிச்சிருக்கிய, சரியா? இப்போ கணக்கு போட்டார், இயற்கையை கொடுத்தாரு, செயற்கையில் போயிடுச்சு. இது கோட்டார் ஆண்டுமனு கீழே வளர்க்குறீங்க புரிய தெரியும், புரிய தன்மை தெரியும். மித்த பேக பூரா அரசியல்வாதியிலேருந்து பூரா வார்டில் கிடக்கிறவங்க பூரா பூமி அழிக்கிறது தான் ஓடுதான். அந்த அந்த பேப்பரை பூமி அழிக்கும், கெட்டடமாக போடுதான். ஒன்று பூரா ரசாயன கெமிக்கல் ஆட்கள் விடுதான். கீழே பூமியில் தண்ணி நீரோட்டம் போகிறது மரத்துக்கு கொடுத்துருக்காரு. அது சாப்பிடணும்ல. அது சாப்பிடணும். என்ன காரணம்? பூரா பறவைகள் பூரா அது வாழணும். அந்த பாட்டுக்கோ நாங்கள் வாழணும்னு அது சொல்லுது. அப்போ அதுகளுக்கு இல்லாமல் மரத்தை பூரா காலி பண்ணுதான். கீழே நிறத்தடி பூரா உறிஞ்சாச்சுன்னா மரம் பூரா சோழி முடிஞ்சோம். அப்போ நீ இடம் பூரா விரிச்சு கிடக்கும், நம்ம பிளாட் அடிக்கலாம், இப்படி ஓடலாம்னு அரசியல்வாதி செஞ்ச கூத்து. அரசியல்வாதிக்கு நல்லா கேட்டுக்கோ, நீ போட்டார் தமிழ்நாட்டில் கெமிக்கல் ஆல்கால் பூரா கலந்து வெளில ஓடிச்சு, கீழே பூரா ஒன்றால் வந்த வினதான் அப்படிங்கிற கணக்கு போட்டார். ஆனால் அரசியல்வாதிக்கு நடு ரோட்டில் பழுக்க வச்சு எழுத்துருவார். இது அம்மா உட்காந்துருக்கு, பார்வதி அம்மா ஓப்பன் ப்ளஸில் வெளியில் போகும். முக்கால் சத்தியம்டா, புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு, கங்கா கணக்கு முடிஞ்சு வச்சு, பார்வதி முடிஞ்சு வச்சு, எரிச்சாச்சு. இன்னும் 2 நாள் எரிக்கணும். எரிக்க கடவுள் சுத்தமாக தூயமாக மழையை இறக்குவார். எப்படி இறக்க போகிறாரோ, ஆனால் கடுமையாக இறக்குவார். ஆனால் ஆடு மாடு கோழி பறவைகளை தப்பிக்க விடு பார்வதி, நீ தான் சொல்லு. அது தப்பிக்கணும், பறவையிலேருந்து எல்லாமே தப்பிக்கணும். ஆனால் மானிட பேய் மட்டும் கடலுக்குள்ளே இழுத்து போகணும். முக்கால் சத்தியம்.